அவர் வன்னியரசு அவர்களுக்கு நன்கு தெரியும். மாண்புமிகு உறுப்பினர் அவர்களே, அது மானிய கோரிக்கையில உங்களுக்கு கோரிக்கை எல்லாம் சொல்றேன் சார். இல்ல துணைத் தலைவர் தொகுதி சார்பானதை சொல்லிதாங்க. சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை சொல்றோம். இல்ல போதியமான நேரம் வழங்கப்படும், கொஞ்சம் சீக்கிரம் பேசுங்க. பேரவை துணைத் தலைவர் நடுநிலைமையா இருப்பார்னு சொல்லிட்டு தான் ஆரம்பிச்சோம். 2 ஒன்றியம் இருக்குது. அந்த 2 வரையும் இங்கே வந்திருக்கின்ற பொதுப்பணித்துறை அவர் ஆதவ அர்ஜுனா கூட தெரியும். என்று கேட்டால் அவர் எங்க கட்சியில தான் இருந்தார், எங்களோட தான் இருந்தார். எனக்கு நல்ல நெருக்கமானவர், அன்பானவர். அன்பான கோரிக்கை இல்ல நான் சொல்லி முடிக்கிற பெயரை மட்டும் சொல்லாமல் மாண்புமிகு அமைச்சர் என்று கூறினால் நன்றாக இருக்கும். இல்ல துணைத் தலைவர் எங்க நட்புல ஏங்க தலையிடுறீங்க? ஏங்க நாங்க நல்லா நட்பா இருக்கோங்கிற நீங்க அதையே பிரிக்க நினைக்கிறீங்க? வெளியே போயிட்டு இல்ல செய்யலாம். பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள் மறந்திருப்பாரா என்று எனக்கு தெரியவில்லை. நான் முதலில் எங்கள் கட்சியில நான் சீட்டு கேட்டு வந்த போது அவர் தான் என்னை அழைச்சிட்டு போய் என் உறவினர், என் சொந்தக்காரர் லீமா ரோஸ் உட்கார்ந்திருக்காங்க, எனக்காக பேசியவர். ஆக நான் இந்த இடத்துல சொல்லலன்னா தப்பா போவோம். அப்படிப்பட்ட அவருக்கு இல்ல சொல்லி முடிச்சிடறேன். எதுக்கு இது சொல்றாருன்னு எனக்கு தெரியலையே. அவர் பாட்டுன்னு செவனேன்னு உக்காந்து இருக்கிறாரு. எதுக்கு அவரை போட்டு ஏதோ போட்டு கோத்து வாங்கின்னு இருக்கிறீங்கன்னு தெரியலையே. இன்னும் சொல்ல போனால் எனக்கு உறவினர், முன்னால உட்கார்ந்திருக்க நேரம் எனக்கு உறவினர், எங்க வேலனுக்கு அந்த மாவட்டத்துக்காரரு. ஆகவே எங்கள் தயவு செஞ்சு விடுங்க, பொது செயலர் உட்காருங்க. ஆகவே அப்படிப்பட்ட உறுப்பினர் சப்ஜெக்ட்டுக்கு வாங்க. கள்ளக்குறிச்சி மாவட்டம் என்பது 2 மாவட்டத்தில் வருது. அந்த ஒன்றியம் திருவண்ணநல்லூர் ஒன்றியம். ஒரு பாதி கிராமங்கள் கள்ளக்குறிச்சி தொகுதியிலும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலும் உளுந்தூர்பேட்டை தொகுதியிலும், மீதமுள்ள பாதி கிராமங்கள் விழுப்புரம் மாவட்டம் விழுப்புரம் தொகுதியிலும் வருது. இதனால என்ன பிரச்சனை இருக்குன்னா, அங்குள்ள மக்கள் பயனடைவதற்கு சிரமமாக இருக்கிறது. இந்த கலெக்டரை பார்க்கறதா